நீங்க அதை தவிர சல்லிக்கட்டு விவகாரத்தில் தடையை மீறுவேன் அப்படின்னு சொன்னீங்க. தடையை மீறி கைதும் செய்யப்பட்டீர்கள். இது ஒரு ஒரு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவராக அல்லது ஒரு மேடையில் நம்ம பேசுகின்ற பொழுது சாத்தியம். நீங்கள் பல நேரங்களில் பேசுகின்ற பொழுது நாளைக்கு நான் முதலமைச்சர் ஆனால் இப்படி தடை இருந்திருக்குமா, நான் பாரு காளைகளை அவிழ்த்து விட்டு பிடிக்க அப்படிங்கிற நான் சொல்றது நீங்க பேசுறீங்கல்ல. இப்ப காவிரிக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுச்சு. முல்லை பெரியாற்றுக்கு 142 அடி அணை நீரை உயர்த்தி தண்ணீர் கொடுன்னு போட்டுச்சு. அவன் 2 பேரும் மீறிட்டான். நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு, ஆந்திராவில் தடை இருக்கு, ஆனாலும் சந்திரபாபு நாயுடு முன்னாடியே காளைகளை அவுத்து விடுறாங்க. காளைகளை ஓட விட்ட பிள்ளைகளை தோல்ல தட்டி கொடுத்துட்டு போறாரு. சேவல் சண்டைக்கு தடை இருக்கு. சட்டமன்ற உறுப்பினரே ஆந்திராவில் சேவலை விடுறாரு. என்ன பண்ணிருச்சு? ஜெயலலிதாவும் கருணாநிதியும் பேச முடியாது, 2 பேருக்கு வழக்கு இருக்கு, அதனால பேசாமல் இருக்கிறாங்க. நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக ராகேஷ் திரிவேதி போய் வாதாடல, இந்த கையில் எரிவாக்கு பதிலாக வந்து போய் வாதாடல. அப்போ இதில் என்ன இதில் ஒரு முதலமைச்சர் பதவியேற்கின்ற பொழுது ஒரு உறுதிமொழி ஏற்பார். சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கை கொண்டு வாசிப்பாரு. அரசியல் அமைப்பிற்கும் இந்திய அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அதற்கு கட்டுப்பட்டு சட்டம்ங்கிறது மக்களுக்காக தான். நீங்க அதை நீங்க கவனிக்கணும். இப்ப ஒரு கேள்வி நீங்க பாருங்க, நீங்க வந்து கையில் வந்து கேரளாவில இருந்து அந்த எரிவாயு குழாயை நீங்க தேசிய நெடுஞ்சாலை வழியே கொண்டு வரீங்க. இங்கிருந்து கர்நாடகாக்குள்ள தேசிய நெடுஞ்சாலை வழியே கொண்டு வரீங்க. ஏன் நிலத்துக்குள்ள மட்டும் நஞ்சைக்குள்ள நெஞ்ச 2ஆ பிளந்த மாதிரி கொண்டு போறீங்க? இது எதுக்கு காரணம் என்ன? மாற்றுப்பாதையில் கொண்டு போக முடியாதுங்கிறீங்க. சேசமத்த திட்டம் நிறைவேற்றணும்னா அது ராமர் பாலருக்கு மாற்றுப்பாதைங்கிறீங்க. அப்ப இது மாற்றுப்பாதையில ஏன் கொண்டு போகக்கூடாது? அப்போ இதை தான் நீங்கள் பார்க்கணும். எதனால நான் மட்டும் திட்டமிட்டு வீழ்த்தப்படுறேன்னு பார்க்கணும். அப்போ பாதிப்பு வராது எரிவாயு குழாயினாலேன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை பாதிப்பு வந்தால் விவசாய பொறுப்பு ஏற்கணுங்கிறீங்க. பாதிப்பு வராதுன்றீங்க. வராது, சரி. பாதிப்பு வந்தால் விவசாயிகளை ஏற்கணும்னா அப்போ வரும்ல. அதுதான் ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் இணைந்த ஒரு நாடாக இந்தியா இருக்கின்ற ஒரு நிலையில உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. நீங்க ஒரு வாதத்தை கேட்கிறேன், நீங்க முதலமைச்சராக இருந்தால் மட்டும் கெயில் எரிவாயு குழாய் பதிப்பதை எல்லாம் எப்படி தடுத்து நிறுத்திவிட முடியும்? அனுமதி கொடுத்தது யாருங்க? என் வயலுக்குள்ள கொண்டு போகாதுன்னு கேரளா முதலமைச்சர் மறுக்கும் போது, கேரளா அரசு மறுக்கும் போது நீ ஏன் மறுக்கல? என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தடுக்க முடியாதா? கொண்டு போனா கொண்டு போ, இல்லைன்னா போ. அங்கிருந்து நேர கர்நாடகா கொண்டு போது 400 கிலோமீட்டர் தான் தேவைப்படுது. எனக்குள்ள கொண்டு போகும்போது 547 கிலோமீட்டர் சுத்தி போற. ஏன் போற? பாதிப்புக்காக தமிழனா இருக்குன்னு நீ நினைக்கிற. நீ முதல்ல என்கிட்ட என்ன கேட்ட? தண்ணி குழாயின்னா, அதனால என் மக்கள் தண்ணி குழாய் தண்ணி தானே போகுதுன்னு விட்டான். அது எரிவாயு. அப்ப ஏமாற்று தானே அது? தெரியாதா எரிவாயு போகுதுன்னு? அனுமதி கொடுத்தது யாரு? திமுக அரசு. அவருக்கு தெரியாதா? அவர் சொல்றாரு விவசாயிகளுக்கு பாதிப்பு வராம கொண்டு போகணும்னு ஐயா கலைஞர் சொல்றாரு. எத்தனை பரம்பரையா உங்க குடும்பம் விவசாயம் பார்க்குது? விவசாயத்தில் எரிவாயு குழாய் மேலே ஒரு மரம் நடக்கூடாது, மரம் நட்டா வேறு போய் அந்த குழாயை உடச்சிடும்னு மரம் நடாத செடி நடாதுன்றான். என்னென்ன விவசாயம் பண்ணுவீங்க நீங்க? அப்ப தெரியாதா? மீத்தேன் எரிவாயு காற்று கையெழுத்து போட்டு கொடுத்தது யாரு? துணை முதல்வர் இருந்தா ஐயா ஸ்டாலின். தெரியாம போட்டோங்கிறீங்க. கேரளாவில் மறுக்கப்பட்ட அணுவில் கல்பாக்கம் குடமுழுக்கு ஏன் நிலத்துக்கு இப்படி வந்தது? இந்தியாவில் எங்கேயுமே மழை இல்லையா? என்னுடைய தேனி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் நீ வந்து குடையணுமா? நீட்டின் ஆய்வு செய்ய இந்தியாவில் வேறு எங்கேயுமே மழை இல்லையா? காரணம் என்ன? நான் தான் தகப்பன் இல்லாத வீடாகவும் தலைவன் இல்லாத நாடாகவும் இருக்கேன். அதான் காரணம்.